தெரியுமா? முதல்ல அவ என்ன பண்ணான்னு கேளு. கத்தியால குத்த வந்தா. கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்துதான் உன் தம்பி உயிரோடவே பாத்துக்க முடியாது. இவன் மனசு மாறலக்கா. மனசு மாற மாதிரி நடிச்சிருக்கா. நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்கா. நான் ஒன்னும் அவளுக்கு மட்டும் தனியா சூடு வைக்கல. அவ வேதனை படுறத கண்ணால பார்க்க முடியாது. நானும் என் கையில சூடு வச்சுக்கிட்டேன். பார், அந்த அளவுக்கு இவ மேல நான் என் காதல் வச்சிருக்கேன். ஆனா இவளுக்கு எந்த இழவு புரிய மாட்டேங்குது. எப்பதான் புரிஞ்சுப்பான்னு தெரியல. நானும் அடிச்சு சொல்லி பார்த்துட்டேன், அழுது சொல்லி பார்த்துட்டேன், இப்ப சூடு வச்சு சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேல இவளுக்கு புரியலன்னா ஒரே அவளை கொன்னுடுவேன். கொன்னுட்டு நானும் செத்துருவேன். என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? டேய், என்ன மாமா இப்படி கோவமா பாக்குறீங்க? என்னாச்சு? அக்கா நடந்ததெல்லாம் சொன்னாங்களா? சொல்லல மாப்ள. குமரி குமரி அழுதா. அழுதாங்களா? லேசா அழுகல, தார தாரையா கண்ணீர் விட்டா. பெட்ரூம்ல தண்ணி தேங்கி காலையில மக்களை மோண்டு ஊத்துனேன். ஏன் அழணும்? ஏன் அழணுமா? ஏப்பா, நீ தெரிஞ்சுதான் கேக்குறியா? நீ பண்ற சித்திரவதை தாங்காம அந்த துளசி புணமா தொங்கிட்டா யாரு கோர்ட்டு கேஸ் அலையிறது? அவ சாக மாட்டோம் மாமா. மாப்ள, நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட அவ சாக மாட்டான்னு. ஏற்கனவே இதே வீட்டுல புடவைய ஃபேன்ல போட்டு தொங்க நினைச்சவ தானே? அவ சாக மாட்டா மாமா. இல்ல மாப்ள, திக்கு திக்குன்னு எந்த நேரத்துல எது நடக்குமோ, எப்ப என்ன தேடி போலீஸ் வருமோன்னு பயந்துகிட்டே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. இருக்க முடியலன்னா போயிடுங்க. திக்கு திக்கு நீங்க உட்கார முடியலன்னா போயிடுங்க. எங்க மாப்ள போய் சொல்ற? வீட்டு விட்டு வெளில போயிடுங்கன்னு சொல்றேன். நானு என்னோட நடவடிக்கை, என்னோட போக்குவரத்து இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தாராளமா வெளியில போயிடலாம். யார பார்த்து என்னடா பேசுற? நல்லா கேளுடி, நல்லா கேளு. பாவம், அம்மா இல்லாத பையன், அப்பா இல்லாத பையன்னு தோல்ல தூளி கட்டி ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டுன்னு பாரு. அதுக்கு நன்றி கடன் பேசுறான். ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டுனீங்க. ஆனா எதுக்காக ஆட்டுனீங்க? நான் ஏமாந்து நின்னப்பெல்லாம் என் சொத்தை ஏமாத்திடலாம் தானே? எனக்கு இதெல்லாம் தெரியாது நினைச்சிங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா அது உங்களோட தப்பு. எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சதுக்காக தெரியுமா சும்மா இருந்தேன்? டோ, எங்க அக்கா கழுத்துல தொங்குத தாலி, அதுக்காக தான். சரி, நம்ம சொத்தெல்லாம் யாரும் ஏமாத்துறா? அக்காவோட புருஷன் தானேன்னு நானும் கண்டுக்காம விட்டேன். அதோட நிறுத்திக்கணும். தேவையில்லாம என் வாயை கலர்னீங்க, அப்புறம் என் வாயிலிருந்து வேற வேற வார்த்தைலாம் வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப கூட நீங்க துளசியோட துக்கத்துக்காக கதறல அழல. துளசி எங்க துரத்துறதுக்காக தான் கதறி அழுறீங்க. ஏன்னா துளசி வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய திருந்திட்டேன்ல. என் வாழ்க்கையே சுத்தமாயிருச்சு. நானும் சுத்தமானவன் ஆயிட்டேன். முந்தி மாதிரி குடிக்கிறது இல்ல, கண்டவளோட சுத்துறது இல்ல. நான் மொத்தமா திருந்திட்டேன். நான் திருந்தினது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நான் திருந்தினா உங்களால திருட முடியாத. அதனால இப்ப துளசியை எப்படி இங்க துரத்தலான்னு பாக்குறீங்க. மாப்ள, நீ இந்த மாதிரிலாம் நினைச்சின்னா நான் உனக்கு எந்த விளக்கம் சொன்னாலும் ஏறாது. ஏன்னா காதல் உன் கண்ணை மட்டும் மறைக்கல, கருத்து கவனம் எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. இங்க பாருப்பா, நீ உங்க மாமாவை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். வேற வினையே வேணானா, சாட்சி சொல்றதுக்கு இவ ஒருத்தி மட்டும் போதும். ஆனா அவரு முன்ன மாதிரி இல்ல. இப்போ உன் மாமா நீ நல்லா இருக்கணும்,
துளசியால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் உண்மை. அடே அப்பா, மாத்தி மாத்தி மட்டையை வீசுறாளே. இவ ஏன் சம்சாரம் தானா இல்ல சச்சின் டட்டுங்கிறா? தாங்களடா சாமி. இங்க பாரு, சூடு போட்டோ இல்ல கோடு போட்டோ எல்லாம் ஒருத்தரை இணங்க வைக்க முடியாதுப்பா. அதனால அதனால என்ன சொல்ல வர? துளசி அப்படியே கொரியர் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப சொல்றியா? ஆமாப்பா, இப்போதைக்கு அவளை அங்க அனுப்பிவே. அவ அங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறப்போ அவளே மனசு மாறுவா. மனசு மாறி மாமா மாமான்னு என் காலையை சுத்தி சுத்தி வருவாளா? இந்த ஆயா வடை சுட்டு கதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. துளசி பாசத்துக்கு கட்டுப்பட்டவ. அதை வச்சுதான் நான் கேம் விளாடுறேன். ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு வந்தப்போ சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா. வயிற்றுல இருக்கிற குழந்தை அழிச்சிடுவேன்னு மிரட்டினேன். சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வர வச்சு அவரை சுட்டுடுவேன்னு மிரட்டி கோர்ட் ஆள் முன்னாடி நான் சொன்னபடியெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், விறுவிறு நேரம் கோர்ட்டு கிளம்பி போய் என்னை பத்தி சொல்ல போறேன்னா சொன்னா. அப்பதான் அவ தம்பியை வர வச்சு அவளை திரும்பி வர வச்சு. இப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். முதல்ல வர முடியாதுதான் சொன்னா. அதுக்கப்புறம் செக்கப்புக்கு வர முடியலன்னா வயிற்றுல குழந்தை எதுக்கு? அதை நானே ஆபரேஷன் பண்ணிடுறேன்னு கத்திய நேரம் வயிற்று கிட்ட கொண்டு போனேன். உடனே கிளம்பி வரேன்ட்டா. இப்படியே வரக்கூடாது, அலங்காரம் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். ரெடி ஆயிட்டு இருக்கா. அதனால இந்த துளசி பாசத்துக்கு கட்டுப்பட்டவ. அப்பேற்பட்டவளை எப்படி வேணாலும் வளைக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் வளைக்கலாம். இந்த தேவதையை இழக்க எவ்வளவுக்கு மனசு வரும்? போலாம். என்ன பாக்குறீங்க? பாத்தீங்கல்ல, சூடு போட்டும் கோடு போட்டும் ஒருத்தவங்களை வழிக்கு கொண்டு வரலாம். வரட்டுமா? என்னாச்சுங்க இவனுக்கு? உன் தம்பிக்கு கேது சரியில்லை. அதான் சாதுவா இருந்தவன் சேதுவா மாறிட்டான். காவேரி, நான் சொன்னா மழையும் பெய்யும் வெயிலும் அடிக்கும். இப்ப சொல்றேன், பேப்பர் பேனா எடுத்து எழுதி வச்சுக்கோ. உன் தம்பி துளசி துளசின்னு அவளையே சுத்தி சுத்தி அவன் துணி கழிச்சுட்டு அலையிறனால ரொம்ப தூரத்துல இல்ல. மிஸ்ஸஸ் தேவகி வந்தா ரிப்போர்ட் வாங்கிக்க சொல்லுங்க. ஏதாவது கேட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்லுங்க. யா. துளசி, என்ன இங்கே நிக்கிற? உள்ள போ. துளசி, எப்படிமா இருக்க? டாக்டர் கிட்ட கை கட்டு. ஐயோ, காயம். என்னம்மா இது? நீ எதுக்கு சமைக்கலாம் போகிற? பாரு, கையில ஏதோ பட்டுக்கிட்ட பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே தான் சூடு வச்சேன். என்ன என்ன? இருங்க இருங்க, நேத்து ராத்திரி என்ன கத்தியால குத்த பார்த்து என்ன சாகடிக்க பார்த்தேன். பதிலுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அதான் சூடு வச்சேன். பிரசன்னா, what are you mad? என்ன அப்படி பெரிய பாவி மாதிரிலாம் பார்க்காதீங்க. இங்க பாருங்க. ஐயோ, நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துக்கணும்ல, அதான் என் கையிலேயே சூடு வச்சுக்கிட்டேன். are you mad? சரி விடுங்க, துளசியை ஃபுல்லா செக்அப் பண்ணி அவ கைக்கு வைத்திய பாருங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். damn it. என்னம்மா இது? ஐயோ, ஐயோ, ஒன்ன நினைச்சு நான் வருத்தப்படுறதா இல்ல கடவுள் நினைச்சு கோவப்படுறதான்னு எனக்கு தெரியல. damn it.
உன் நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் எதிரியா நினைக்கிறவங்களுக்கு கூட வரக்கூடாதுமா. யாருக்குமே கெடுதலே நினைக்காத ஒன்னு உன்னை ஒரு ஒரு கொலகாரியா மாத்த பாத்துட்டானே. உன் கையில இந்த கையில கத்தியா எடுக்க வச்சுட்டானே. உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவன் இல்ல, இந்த பழா போன காதல் தான்மா காரணம். அந்த அதீத காதல்னாலதான்மா உன் மனக்காயமும் இந்த கை காயமும் வந்திருக்கு. துளசி, உங்க அப்பா இங்க வந்திருந்தாருமா. டாக்டருங்கிற முறையில உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தார். நான் வரத்தாகத்தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ இந்த மாதிரி வந்து நிக்கிற. அவங்க 2 பேருக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு புரியலம்மா. கடவுள் தான் காப்பாத்தணும். நல்லதே நடக்கும், கவலைப்படாத. வா, முதல்ல இந்த காயத்தை பாக்குறேன், அப்புறம் உன்னை செக் பண்ணிடுறேன். வா. ஓப்பனாவே வெயி, தண்ணி பட வேண்டும். ஓகேவா? பாத்துக்க. என்னாச்சு? ட்ரீட்மெண்ட்லாம் ஓவரா? போலாமா துளசி? பிரசன்னா, கொஞ்சம் உட்காருங்கப்பா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். இல்ல உட்காரதெல்லாம் இருக்கட்டும். எது சம்பந்தமா பேசணும்? துளசி சம்பந்தமாப்பா. ஏன் அவளுக்கு தான், அவ நார்மலா தானே இருக்கா? அவ நார்மலா தான் இருக்கா, நீ தான் நார்மலா இல்லப்பா. ஓ பிரசன்னா, வற்புறுத்தியோ இல்ல வலுக்கட்டாயமோ யாரையும் வாழ வைக்க முடியாதுப்பா. இது உனக்கு நல்லா தெரியும். தங்க கூண்லயே நீ வச்சு வளர்த்தாலும் கிளிக்கு உன் மேல பாசம் வராதுப்பா. அது பறக்க பறந்து போகத்தான் நினைக்கும். துளசி அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கா. அதனாலதான்ப்பா அவ நேத்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டா. ப்ளீஸ் பிரசன்னா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. நீ பண்றது பெரிய அஃபென்ஸ் பா. இது உங்களோட பேமெண்ட், அதான் ஃபீஸ். அத ரிசப்ஷன்ல கொடுத்தா போதுமா? நீ வாமா, மேடம்க்கு நிறைய வேலை இருக்கும், நம்ம போலாம். சரிப்பா, சரி பிரசன்னா, ஓகே. நான் பர்சனலா பேசல, ஆனா உங்ககிட்ட அவசியம் பேசணும்ப்பா, ப்ளீஸ். ஆனா உங்களுக்கு அவசியம் படுறது எனக்கு அனாவசியமா படுதே. நான் என்ன பண்ணுவேன்? சரி, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். துளசி தங்க கூண்டுக்குள்ள இருக்கிற வைர கிளியாவே இருக்கட்டும். அந்த வைர கிளிய நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீ வா வா போலாம். நான் பர்சனலா பேசல, ஓகே? as a டாக்டர் நான் சில விஷயங்கள் சொல்லணும்ப்பா. துளசி இப்ப நிறமாச கர்ப்பமா இருக்காமா. அவ ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவ மனம் கோணாத நடந்துக்கப்பா, ப்ளீஸ். பிரசவத்துக்கு தயாரா இருக்காப்பா. அவ எதுக்கும் ஏங்க கூடாதுப்பா. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா, ப்ளீஸ். தேங்க்ஸ். இப்ப சொன்னீங்கல்ல, இதை கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேல நாங்க எப்போ வந்தாலும் இது சம்பந்தமா மட்டும் பேசுங்க. நீ வா துளசி, வா போலாம். பிரசன்னா, எல்லாத்தையும் கத்து கொடுக்கிற காதல் இவனுக்கு மட்டும் ஏன் வன்முறையே கத்து கொடுக்குது? ஐயோ கடவுளே, காப்பாத்துப்பா, 2 பேரையும் காப்பாத்துப்பா. என்ன அப்படி பாக்குற? மாங்காய் உனக்காக தான். இந்த மாதிரி நேரத்துல புளிப்பா சாப்பிடணும்னு தோணுமாமே, அதான் மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, நீ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நீ ஹாஸ்பிட்டல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதான். சொல்லு, இந்த மாங்காவை தவிர வேற ஏதாச்சும் வேணுமா? இன்னும் நிறைய இருக்கு, கொண்டு வர. உனக்கு வேற எது வேணாலும் சொல்லு, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல துளசி. அது இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, சும்மா இப்படிங்கிறதுக்குள்ள உன் காலடியில கொண்டு வந்து போடுவேன். சொல்லு, உனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு வளகாப்பு வேணும். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கும் எல்லா சொந்த பந்தங்களுக்கும் நடுவுல வளகாப்பு நடக்கணும். என்ன வளகாப்பு நடத்துவியா? உலகத்துல எங்க இருந்தோ எந்த பொருளை வேணாலும் கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன்ல. நான் கேக்குறது ரொம்ப சாதாரணமான விஷயம். வளகாப்பு நடத்துறியா? சொல்லு. நடத்துறேன். வளகாப்பு தானே, நடத்துறேன்.
இந்த பலகாப்பையே சாக்கா வச்சு நான் என் அப்பா வீட்டுக்கு போயிடணும். ஆனா ஒண்ணு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு வளகாப்பு நடத்துற, அதுக்கு வேணா உன் சொந்தக்காரங்க யார் வேணாலும் நீ கூப்பிட்டுக்கலாம். ஆனா நீ எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா வளகாப்பு இங்க நம்ம வீட்டில தான் நடக்கும். அது உனக்கு ஓகேவா? முதல்ல என்னோட சொந்த பந்தங்கள்லாம் வரட்டும், அதுக்கப்புறமா மத்தது பார்த்துக்கலாம். என்ன பதிலே காணும், யோசிக்கிற? சொல்லு. ஓகேவா? ஓகே. அப்போ ஓகே, கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உனக்கு வளகாப்பு நடத்துறேன், கோலாகலமா நடத்துறேன். ம்? ஏன் துளசி, உனக்கு மாங்காவை தவிர வேற என்ன வேணும்னு கேட்டதுக்கு டப்புன்னு வளகாப்பு தான் வேணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பதில் சொன்னி. அதே மாதிரி இந்த கேள்விக்கும் யோசிக்காம டப்புன்னு பதில் சொல்லு பாப்போம். அப்பா யாரு? உன் வயித்துல வளர்ற இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? சொல்லு துளசி, அப்பா யாரு? என்ன துளசி இது, மாங்காவை தவிர வேற என்ன வேணும்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம டப்புன்னு வளகாப்பு தான் வேணும்னு சொன்ன, இப்ப மட்டும் இவ்வளவு யோசிக்கிற? ஹே சாரி, நான் ஒன்னும் இது கோவத்திலயோ இல்ல அது குத்தலாவோ கேட்கல, ஒரு ஆதங்கத்துல கேட்கறேன், ஒரு ஆர்வத்துல கேட்கறேன். சும்மா சொல்லு, இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? என்ன துளசி இது, இந்த குழந்தை என் குழந்தையாவே இருக்கட்டும், என் குழந்தையாவே வளரட்டும், என் குழந்தையாவே வாழட்டும், அந்த குழந்தை மேல வெறுப்பு காட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். உன்னை வேற என் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கேன். குழந்தையோட அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த வளகாப்பை வேற நடத்தி வைக்கிறேன்னு சொல்றேன். கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில கூடவா எனக்கு பதில் சொல்லக்கூடாது? சொல்லு, இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? தெரியாது. தெரியாதுன்னா நானே தெரிஞ்சுக்க விரும்பல, அதனால நீயும் அதை தெரிஞ்சுக்க பார்க்காத. என்ன துளசி, நீ பைத்தியமா இல்ல என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறியா? தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? தெரியாதுன்னு அர்த்தம். ஓ, அப்படின்னா என்ன, கனவுலையோ இல்ல கற்பனையிலயோ இந்த குழந்தை உருவாச்சா? இத பார் துளசி, நான் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டேன். ஆஃப்டர் ஆல் இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தான் உனக்கு கேட்கிறேன். சொல்லு, உன்னை தாயா மாத்துனவன் எவன்? ஓ சாரி, எவரு அவரு? சொல்ல மாட்டியா? சரி ஓகே, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு வளகாப்பு நடத்த போறோம்ல, அதுக்குள்ள சொல்லு, அது போதும். மாங்கா சார்.